கிருபைக்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து நாம் தேவ வார்த்தைகளை தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவ சமூகத்துல தேவனுடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக அவர் சொல்லுகிறத நாம் விதத்திலே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசியம் தொடர்ந்து வாசி. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். ஏன் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம்? முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்துல கூட்டி சேர்த்துக் கொள்வேன், அதனால் நீங்கள் கலங்காதிருங்கள் என்று சொல்லி அருமை ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி சொல்லி கொண்டு வரும் பொழுது தோமா இடைமறித்து அவரை கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, இடத்தை நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது நீர் போகிற இடத்தை தெரியாமல் இருக்கிறபடினாலே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி அவர் கேட்கிறார். நீ எங்க போகிறேன்னே எங்களுக்கு தெரியாது, நான் போகிறேன், நீங்க எங்க போகிறேன்னு தெரியாது எங்களுக்கு, அப்போ வழி எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதற்கு இயேசு விதமாக சொல்லுறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். நீர் எங்க போகிறேன்னே தெரியாது, வழி எப்படி அறிவோம் என்று சொல்லி கேட்ட தோமாவுக்கு அருமை ஆண்டவராய் இயேசு விதமா, நான் தான் வழி என்று சொல்கிறார். வழியை எப்படி அறிவோம் என்றால், நான் தான் வழி, என் வழியாத்தான் நீங்கள் வர வேண்டும், நான் தான் வழி, என்னை பின்பற்ற வேண்டும், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டடைவார்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள் ஜீவன் உருவாகும், என்னை பின்பற்றுகிறவர்கள் நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை கிடைக்கும் என்று அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வழி என்று சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் உயிர், அதனால என்னை பின்பற்றுங்கள், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துல வீட்டிருக்கிற பிதாவினிடத்திற்கு கடந்து போக முடியாது, பிதாவினிடத்திற்கு கடந்து போக வேண்டுமானால் என் வழியாகத்தான் போக முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் விதமாக காண்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கேட்ட விதமாக பரலோகத்தை குறித்து ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே வந்தார். உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசம், தேவனிடத்தில் விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசமார்கள், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணி பிற்பாடு திரும்ப வருவேன் என்று சொல்லி அவர் நம்முடைய 2ஆம் வருகை குறித்து, நம்முடைய மனவாட்டியை அழைத்து போக முடியாத காரியங்களை குறித்து அவர் அப்பொழுது சொன்னார். தோமா கேட்டார், தோமா இடமறிதி கேட்டார், நீர் எங்க போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஏதோ போய் ஆயத்தம் பண்ண போகிறேன் பிதாவுன்னு சொல்றேன், ஆனா நீ போகிற இடமே தெரியாது, வழி எப்படி எங்களுக்கு தெரியும் என்று பொழுது, வழி நான் தான் என்று அவர் சொல்லுகிறார். நான் போகிற இடம் பரலோகம், அங்கே என் பிதா இருக்கிறார், அவர்தான் என்னை அனுப்பினார், நான் திரும்ப அவரிடத்திற்கு போகிறேன். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருந்து ஏறியவருமாகி மனுஷகுமாரனை அல்லாமல் வேறு ஒருவரும் பரலோகத்தில் பிரவேசித்ததில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக பரலோக தரிசனங்கள், காட்சிகள், வழிபாடுகள் சிலர் கண்டிருக்கலாம், ஆனால் நான் பரலோகத்துக்கு போனேன் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா பரலோகத்துக்கு இது வரைக்கும் யாரும் போனதில்லை, போகிறதுக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. பரலோகத்துக்கு ஒத்திருக்கிற ஒரு சாயலா இருக்கிற பரதீசிக்குள்
மரித்தவர்கள் போயிருக்கிறார்கள். நிறைய பேர் மரித்து விதமாக நான் பரதீசு வரைக்கும் போயிட்டு வந்தேன். பவுல் கூட சொல்லும் பொழுது பரதீசு வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் பரதீசுக்குள் போய் அங்குள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது பரலோகத்துக்கு ஒப்பான ஒரு சாயல் உள்ளதாக அங்கு இருக்கிறது. அதை பார்த்து விட்டு அநேகர் இதுதான் பரலோகம், பரலோகம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரலோகம் அதை விட மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக இடங்கள் இருக்கிறது. அது ஒரு இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லிவிட்டு அதனால் நீங்க நான் போகிறபடினால என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உங்களுக்கு பல விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் இந்த உலகத்திலே இருக்கு. என் நாமத்தினால உங்களை அநேகர் பகைப்பார்கள். என் நாமத்தை பேரு சொன்னாலே உங்களை எல்லாரும் நினைச்சுவாங்க. எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், எல்லாரும் எல்லாராலும் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள், எல்லாராலும் கைவிடப்படுவீர்கள், எல்லாரும் துரத்தப்படுவீர்கள், எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். ஆனாலும் நீங்கள் என் நாமத்துக்காக நீங்கள் நில்லுங்கள். என் நாம மகிமைக்காக நீங்கள் நில்லுங்கள். என் வழியை பின்பற்றுங்கள். என் வழியாக நீங்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விசாலமாக இருக்கிறது. அதன் வழியா பிரவேசிக்கிற அநேகர். ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமும் இடுக்கவுமாக இருக்கிறது. அதற்குள் பிரவேசிக்கிற சிலர். ஆனால் நீங்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி ஜீவனுக்குள் பிரவேசிக்க பிரயாசப்படும் பொழுது பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டிய நேரிடும். அப்படி அந்த ஜீவனுக்குள்ள வழியில நாம் போகும்போது அந்த வழி எப்படி இருக்கு? ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. அந்த வழிதான் இயேசு. அந்த வழியிலே போகும் பொழுது இயேசு விதமாக 6ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜீவப்பம் நானே, என்னை புசிக்க ஒரு காலம் மறிப்பதில்லை, வானத்திலிருந்து இறங்கி அப்பம் நானே என்று சொல்லும் பொழுது அநேகர் என்ன சொன்னார்கள்? இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அநேகர் என்ன செய்தார்கள்? அந்நாள் முதற்கொண்டு அவரை பின்பற்றாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெரிய கூட்டம் அவரை பின்பற்றி வந்த பெரிய கூட்டம் அவரை விட்டு விலகி போய்விட்டது. அந்த வழிக்குள் வந்த பொழுது அந்த வழி நெருக்கமாக இருந்தது, இடுக்கமாக இருந்தது. அந்த வழி மிகவும் அது கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் சங்கடமாக இருந்தது. அதனால என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ இந்த வழியெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, இது என்னடா கால் எடுத்து வச்சா அடுத்த கால் எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்து வைக்க வேண்டியது இருக்குது, தடுமாடிடுவோமோ, எது கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பயந்து இப்படி ஒரு வழி நமக்கு தேவையில்ல, அதனால இந்த வழி எங்களுக்கு ஒத்து வராது. நிறைய பேருக்கு என்ன செஞ்சால் இயேசுங்கிற வழியை நேர் விட்டு அலட்சியம் பண்ணி விலகி வேறு விதமாக போய்விடுகிறதை பார்க்கிறோம். விசாலமா இருக்கிற வழியில் அந்த வழியிலே காலை எடுத்து வைக்கும் பொழுது புல்லு தரையெல்லாம் பஞ்சுமத்தையாக இருக்கிறது, ரொம்ப சொகுசா இருக்குது, போற இடத்துலெல்லாம் மலர் தூவி வரவேற்கப்படுகிறது. ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு பெருமையாக பேசி உற்சாகப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசுங்கிற வழிக்குள்ள போகும் பொழுது அது உண்மையான வழி. ஆனா அந்த வழிக்குள்ள நிறைய வலியும் இருக்குது, வேதனைகள், நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள். கொஞ்சம் கால் சிலிப்பாயிடுச்சுன்னா அடுத்து வேற எங்க சகதியில விழ வேண்டியது இருக்கும், இல்லைன்னா பாதாளத்துல விழ வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு நெருக்கமான ஒரு வழி. அந்த வழியை மிகவும் கவனமாக அந்த வழி மேல் அடி எடுத்து வைக்க வேண்டும். அந்த வழியில இயேசு ஒரு பாதையை காண்பித்திருக்கிறார். அந்த பாதைக்குள்ளாக அருமையாக நடந்து போக வேண்டும். அந்த பாதையை அந்த வழியை விட்டு வேறு இடத்துல காலை வைப்போமானால் அது வேறு பக்கம் இழுத்து கொண்டு போய்விடும். அப்ப இயேசு மெய்யான வழியாக இருக்கிறார். அந்த வழிக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். தோமா கேட்கிறார், நீ போகிற இடமே தெரியாது, வழி என்ன? அப்படி போற இடத்துக்கு வழி மட்டும் எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கும்பொழுது அவர் சொல்ல, நான் தான் வழி என்று சொல்கிறார். நான் போகிற இடம் பரலோகம், நான் தான் வழி, என் வழியாகத்தான் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். இயேசுங்கிற வழிக்குள் நாம் கடந்து போகும் பொழுது சுகமா இருக்காது.
ரொம்ப ஜாலியா இருக்காது. ரொம்ப இன்பங்கள்லாம் அனுபவிக்க முடியாது. துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும். ஆனாலும் அதற்குள் நாம் பிரவேசித்து அதற்குள் நாம் முன்னேறி போகும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நவதமாக பார்க்க. அதனால்தான் எரேமியா சொல்லும் பொழுது வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவைகளிலே நடங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமானால் நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவைகளிலே நடக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அவர் வழியாகத்தான் நாம் கடந்து போக வேண்டும். அவர் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அப்படி நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர் சொல்ல, நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் உயிர் என்று சொல்லுகிறார். அந்த ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா, அந்த ஜீவனுக்குள் கடந்து போக வேண்டுமானால் இயேசுங்கிற வழியிலே போக வேண்டும். உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக, நற்கீர்த்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டுமானால் இயேசுங்கிற வழியிலே நாம் நடந்து போக வேண்டும். அப்படி நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். மற்றவர்கள் யாரும் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல அருமை ஆண்டவராக இயேசு நகர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்நாட்களிலே அநேகர் என்னை நோக்கி என்ன சொல்வார்களாம், கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே வாசிங்க சொல்றேன். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்நாட்களை பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒரு ஆறும் கூடாது. ஏனால் என்னை நோக்கி ஹதமாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாட்களில் என்ன செய்வார், நீங்க என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம், பிசாசுகளை விரட்டினோம், நோய்களை சுகமாக்கினோம், பல மேடைகளை உருவாக்கி அநேக காரியங்களை செய்தோம் என்று சொல்வார்கள். நானும் அவர்களுக்கு பிரயோஜனமாக விதமாக சொல்வேன், அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், உங்க என்னார் என்று அறியேன் என்று சொல்லுகிறதை பாருங்கள். ஏனென்றால் அநேகர் இயேசுவை இயேசு என்கிற வழியை ஏற்றுக்கொண்டாலும் தவறான ஒரு காரியங்களை வைத்து விதமா அற்புதங்களும் அதிசயங்களும் பலத்த செய்களும் பிசாசுக்கு இடம் கொடுத்து இயேசுடைய முழுமையான சரியான வழியிலே நடக்காதபடி சொகுசான வழியை தேர்ந்து கொண்டு மிகவும் ஆடம்பரமாக சௌகரியமாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வசனத்தை விட்டு சில வசனங்கள் இப்படி இருக்குது, இதை இப்படி செய்யணும்னு சொன்னா அதெல்லாம் நான் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு வசனத்தை விட்டு அவங்களுக்கு தோன்றுகிறபடி காரியங்களை செய்து அநேக காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தாங்கள் செய்கிறது நல்லது, தாங்கள் செய்கிறத சரி என்று சொல்லி சாதிக்கிறவர்களும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அற்புதம் செய்யலாம், அதிசயம் செய்யலாம், பிசாசுகளை துரத்தலாம், பல விதமான காரியங்கள். ஆனால் கர்த்தருடைய உண்மையான, அதாவது சத்தியம் என்கிற கர்த்தருடைய வசனத்தை விட்டு வழி விலகி ஆண்டவரை விட்டு வேறு பக்கமாக போகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த பரலோகத்தில் பிரவேசித்து தேவனுடைய உண்மையான காரியத்தை அடைய முடியாது. ஜீவனை நித்திய காலமா இருக்கிற அந்த ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம்.
அப்படி ஒரு மாயமாலமான தோற்றங்களை உருவாக்கி கொண்டிருந்தாலும் அவர்கள் நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் விதமாக கணக்கு கேட்பேன் என்று சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் கணக்கு பண்ணேன். ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க செய்தோம் தானே, ஏன் எங்களுக்கு நீங்க செவி கொடுக்கல அப்படின்னா, உங்களை அறிய நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நன்றாக இருப்பார்கள், நன்றாக ஓடுவார்கள், ஊழியர் செய்வதால் வலதுமான காரியங்களை செய்வார்கள். அப்பொழுது அவர்கள் வழி விலகி போகும் பொழுது, திசை மாறி போகும் பொழுது, வசனத்தை விட்டு விலகி போகும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்காக சில மனிதர்களை அனுப்பி விதமாக நீ இவ்விதமாக இருக்கிற, இப்படி செய்யக்கூடாது, திருத்திக் கொள், இது தப்பான காரியம் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் இவர்கள் ஏற இறங்க மேல கீழே பார்த்து, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா, எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க தெரியுமா, நான் எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, ஒரு நாளைக்கு நான் காலைல எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கு எத்தனை மீட்டிங் நடக்குது தெரியுமா, எத்தனை பிரசங்கம் பண்றேன் தெரியுமா, நான் எத்தனை அற்புத அதிசயங்கள் கரங்கள் நடப்பிக்கப்படுது தெரியுமா என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறவர்களும் உண்டு. சிலர் விதமாக பேசுகிறார்கள், உங்க சபையில அற்புதம் நடக்கலையா, அதிசயம் நடக்கலையா, அந்த அற்புதம் அதிசயம் நடக்காத சபைக்கு போகாதீங்க அப்படின்னு பிரசங்கிக்கிற கள்ள பிரசங்கார்களும் அநேக பிரபல்யமா எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் இவர்கள் கர்த்தருக்காக தியாகம் மனதோடு கடந்து வருகிறார்கள். பிற்காலங்களில் இவர்கள் அற்புதம் 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 அதிசயம் அற்புதம் அதிசயம் சொல்லி அதையே பின்பற்றி போகிறார்கள், சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள். அற்புதம் நடக்கிற சபைக்கு அற்புதம் நடக்கலையா, அவங்க சபை, இந்த சபை, நீங்க போற சபைக்கு அற்புதம் நடக்கலையா, அதிசயம் நடக்கலையா, அங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லுற அளவு துணிகரம் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அற்புதம் அதிசயம் நடக்க வேண்டுமானால் எந்த மனிதனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு, ஆண்டோடைய வழிகளிலே சரியா நடப்பானால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். வனாந்திரத்திலே 40 வருஷமாக நடந்து கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே எந்த விதமான காரியம் கிடைக்காத பொழுது தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அப்படியே அவர்கள் கர்த்தரை தஞ்சம் என்று நம்பி கடந்து வந்தார்கள். அப்படி யாரெல்லாம் கர்த்தர் தஞ்சம் என்று நம்பி கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டு ஆண்டவரே உமைதான் பின்பற்றுவோம் என்று சொல்லி வருகிறார்களோ அவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிறார். ஆண்டவர் விதமாக மத்திய 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், சீசர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்பினார். வியாதியை சுகஸ்தப்படுத்த இது பண்ணி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அவர்கள் 70 பேர் தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்பினார். அப்படி அனுப்பின போது 2 பேராக பட்டணத்தில் அனுப்பின அவர்கள் போனார்கள். அவர் போகும்போது கர்த்தர் சொன்னார், தடியாவது பழியாவது பாதரட்சிகளாக போட்டுக்கொள்ளாமல் நீங்கள் போங்கள் என்று சொல்லி சொன்னார். அவர்கள் போய் வந்த பொழுது கர்த்தர் கேட்டார், சரி போனீங்களே, போயிட்டு வந்தீங்க, நான் சொன்னபடியெல்லாம் செஞ்சு போயிட்டு வந்தீங்களே, என்னாச்சு என்று சொல்லி கேட்டார். அவர்கள் வந்தார்கள், ஏதாவது குறைவு இருந்துச்சாயிட்டு ஆண்டவர் கேட்டார். இல்ல, ஒரு குறையும் இல்லை, நாங்க போனோம், எங்களுக்கு தேவையான சாப்பாடு கிடைச்சிச்சு, தேவை அத்தனையும் சந்திக்கப்பட்டுச்சு. அதே நேரத்துல நீங்க சொன்ன வேலையை நாங்க போய் செஞ்சோம், எங்களை பார்த்தவரை பிசாசுகள் நடுங்கி ஓடிச்சு, வியாதிகள் சுகமாயிடுச்சு, அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு என்று அவர் உற்சாகமா பிசாசுகளும் எங்களுக்கு பயந்து நடுங்கி கீழ்ப்படிஞ்சு ஓடிச்சு அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு சொல்கிறார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிது என்று நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள், உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா அதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் உங்க கரங்களெல்லாம் அற்புதம் நடக்கலாம், போய் சாசு துரத்தப்படாத எல்லா காரியங்களும், ஆனால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லாவிட்டால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதோ நீங்கள் என் வழிகளை நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அற்புதம் செய்கிறது, அதிசயம் கர்த்தருடைய வேலை, அது அவர் செய்வார். நாம் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும், அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுவிதமாக திரளான கூட்டம் அவரை பின்பற்றும் பொழுது அவர் நானே ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறோம் அறிப்பதில்லை என்று அந்த உபதேசத்தை சொன்ன பொழுது யார் இதை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அநேகர் போய்விட்டார்கள். ஒரு சின்ன கூட்டம் 12 பேரில் மாத்திரம் நிற்கிறார். நிறைய பேருக்கு
சபையில யாராவது ஒரு ஆத்துமா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி ஆளை அனுப்பி நல்லா நம்மளாவது போய், ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர், ஏன் வரல, என்ன ஆச்சு, எதுனால ஆச்சு, எப்படி ஆச்சு, எதுக்கு வரல, நீங்க எப்படி பிரசங்கம் பண்ணிட்டீங்க, ஐயோ நான் அப்படி உங்களை நினைச்சு பிரசங்கம் பண்ண, நான் பேசினேன், சரி வருத்தப்பட்டுக்காதீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு கொண்டு வர்றதான் நம்ம வேலையா இருக்குது. ஆனா இயேசுநாதர் அப்படி எதுவுமே செய்யலை. இயேசுநாதர் என்ன செஞ்சா, திரளான கூட்டம் போயிடுச்சு, பார்த்தாரு, ஒரு 12 பேர் நிக்கிறாங்க, அவங்களையும் பார்த்து கேட்கிறாரு, என்ன எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க மட்டும் நிக்கிறீங்களா, நீங்களும் போகலையா அப்படின்னு கேட்டார். நீங்களும் போய்விட மனதா இருக்கீர்களோ, ஏன்னா நீங்க போகலையா, என்ன நிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கிண்டலா கேட்டார். அது கேட்டோன்னு பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் ஆண்டவரே போவோம்? பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவவசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொன்ன பொழுது, என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்கிறார். மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவின் ஆவியானவரை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், நீ கல்லா இருக்கிறாய். கல்லுன்னா சின்ன கல்லு, தாவீது பயன்படுத்தின கூழாங்கல் மாதிரி ஒரு கல்லா இருக்கிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தின் மகிமை எவ்வளவு பெரிய பாதாளம் கோலியாத்தை போல பெருசா இருந்தாலும், தாவீதுடைய கைகளில் இருக்கிற சின்ன கல்லு அந்த கோலியாத்தை வீழ்த்தினது போல ஆண்டவருடைய ராஜ்யம் பாதாளத்தை வீழ்த்தும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை பாதாளம் மேற்கொள்ளாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை அது மேற்கொள்ளாது. ஆண்டவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள் ஆண்டவருடைய வழிகளில் நடக்க வேண்டும், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவருடைய வசனத்தின்படி தன்னை கரைபடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நான் தான் வழி என்று சொன்னவர் வழி மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறார் 9வது வசனத்துல என்று சொல்லும் பொழுது, நான் அங்கே சொல்கிறார் நான் தான் வழி என்று சொன்னார். இங்கே அவர் என்ன சொல்கிறார் என்றால், பரலோகத்துக்கு போவதற்கு நான் தான் வாசல் என்று சொல்கிறார். வாசிங்க, நானே வாசல், என் வழியாய், நான் வழி, என் வழியாய் நான் தான் வாசல், இந்த வாசலுக்குள் பிரவேசித்தால் அவன் என்ன போடுவானா, ரட்சிக்கப்படுவான். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலகத்தினுடைய காரியங்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு, பிசாசுடைய கட்டுகள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லுகிறார். நான் தான் வாசல், என் வழியாக அவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசுடைய வழியில நடக்க வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு என்கிற வாசலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். நேர் இயேசுநாதருடைய வாசலுக்குள் அவருடைய வழிக்குள் நடக்காதபடி, அது வழி விலகி பேரு மாத்திரம், உன்னுடைய பேரு மாத்திரம் எங்கள் மேல் இருக்கட்டும், எங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிடுவோம், எங்க இஷ்டப்படி நடப்போம், எங்களுக்கு விருப்பமானதெல்லாம் செய்வோம், பேரு மாத்திரம் விளங்கட்டுன்னு சொன்னது போல நேகர் அப்படித்தான் கிறிஸ்துங்கிற பெயரை மாத்திரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவர்களுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு ஏற்றுக்கொண்டாலே ரட்சிக்கப்பட்டு என்று சொல்லி தப்பா போதிக்கிற காரியமும் அநேக இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே ரட்சிக்கப்படவில்லை. இயேசுநாதருடைய வழிகளிலே நடந்து அவருக்குள், அந்த வாசலுக்குள் பிரவேசித்து அங்கே கடந்து சென்று அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டு ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும். அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்படுவது அது மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை இயேசு சொல்லுகிறார், அவர் பிதாவை யாரும் கண்டதில்லை என்று சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர பிதாவை ஒருவரும் கண்டதில்லை. எவர் பிதாவை கண்டார்? இயேசு சொல்கிறார், இவர்தான், நான் தான் பிதாவை கண்டேன், நான் தான் பிதாவிடத்துல இறங்கி வந்தேன், பிதாவை கண்டவரும் பிதாவிடத்தில் இறங்கி வந்தவரும் இவரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ
பரலோகத்திற்கு போக வேண்டும், பிதாவை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டுமானால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் பரலோகத்தில் ஏறி போனவருமா இயேசுவே அல்லாமல் வேறு ஒரு வழியே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வழியாகத்தான் நாம் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல அருமை ஆண்டவர் விதமாக சொல்கிறார், பிரவேசிக்க வேண்டுமா, நீங்கள் உண்மையான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அது உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதை சுவிசேஷத்துல கடைசியில விதமாக ஏரோதுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுவார். அவன் சொல்லுவான், சத்தியமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவன் விட்டு போயிடுவான். அவனுக்கு அது புரியாது. சத்தியவான் உண்மையுள்ளவன் என்னுடைய உண்மையான சத்தத்தை கேட்டு எனக்குள் கடந்து வந்து என்னை பின்பற்றுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை விரும்புகிறவர்கள், உண்மையை விரும்புகிறவர்கள், இயேசு விரும்புகிறவர்கள் அவருக்கும் கடந்து வரும் பொழுது அந்த சத்தியம் நமக்கு பலவிதமான காரியங்கள் இருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்கள் இருந்து விடுதலை பெற முடியாமல் நேகர் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை பெற வேண்டுமானால் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் இயேசு. இயேசு சத்தியத்தை அறிந்து அவர் வழியில் நடக்கும் பொழுதுதான், அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா மாறும் பொழுதுதான், வசனத்தின்படி ஜீவிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். அந்த விடுதலை தான் ரட்சிப்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. மார்த்தாள் இடத்துல நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது லாசரு மரித்து போய்விட்டார், ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறார்கள். இயேசு வந்திருக்காரு என்று சொல்லி கேட்ட உடனே அடக்கம் பண்ணி விட்டார்கள். இப்பொழுது இயேசு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் ஓடி போய், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரா, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, ரொம்ப அழுதுகிட்டே தான் சொன்னான். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையோடு துக்கத்தோடு அழுது புலம்பிவிட்டு, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தா நல்லா இருக்குமே, என் சகோதரன் செத்திருக்க மாட்டான் ஐயா, எங்கயா போனீர் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு சொல்லுறார். அப்ப ஆண்டவரா இயேசு சொல்லுகிறார், பயப்படாத, உன் சகோதரன் உயிரோடு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தொழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். அங்க முதல்ல அவர் சொல்லும் பொழுது, பயப்படாத உன் சகோதரன் உயிரோட வருவான்னு சொல்லி சொன்னோடனே, ஆமா ஆண்டவரே நீர் கடைசி நாட்கள் வருவேன், சகோதரன் உயிரோட வருவான்னு சொல்லி நான் அறிவேன் அப்படின்னு அந்த ஒரு விளக்கம் சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நானே உயிர் தழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். நான் தான் மரித்து போனாலும் உயிரோட எழுப்புகிறவர் நான் தான். நானே உயிர் தழுதலும் ஜீவனுமா இருக்கேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு விசுவாசிக்கிறவர்கள், ஐயோ இனி அவ்வளவுதான், வழி இல்லையே, பாவத்துல பல விதமான கட்டுகள்ல மரித்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா, கதை முடிஞ்சு போச்சான்னு சொல்லி இது பண்ணாலும் இயேசு விசுவாசிக்கிற ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதா. ஒரு இடத்துல ஒரு மனிதன் ஆக்சிடென்ட்ல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்த பொழுது, அவர் தேவ பக்தியில ஒரு மனிதன் விதமா கீழே விழுந்தாரா. அப்பொழுது பிசாசு அவ்வளவுதான், கதை முடிச்சு, இதோட ஆட்டம் க்ளோஸ் என்று சொல்லி சொல்லுது. அப்படி இல்லையே, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே இயேசுவே கூட்ட பொழுது மறுபடியும் அந்த ஒளி திரும்ப வந்து அவன் உயிரோடு எழுமனதாக பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மேம்பட்டதாக இவ்விதமாக கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் ஜீவன் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு மரித்தாலும் அவர்களை உயிரோடு எழுப்புகிறவராக இருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறபடி இயேசு அவர் உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுநாதருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை
சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அருமை ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இயேசுனுடைய வழியில நாமும் நடந்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகள் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுநாதனுடைய வழியில் நடப்பது அநேருக்கு கடினமா இருந்தபடினாலே வழி விலகி போய் விடுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் விதமாக, நானே வழி என்று சொல்லுகிறார். அவர் வழியாய் நாம் நடக்க வேண்டும். அவர் வழியிலே நாம் பிரவேசித்து, அவர் வாசலுக்குள் பிரவேசித்து அவருக்குள் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் காணப்பட வேண்டும் என்ற தீர்க்கதரிசனமாக சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், விதமாக ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்ட கர்த்தருடைய பிள்ளை உள்ள பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணுமா? வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனந்த களிப்போடு அவர் சன்னதிக்குள் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். நாம் விதமா கர்த்தருக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் அவருக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அநேக இடங்களில பிசாசு மிரட்டுவான், உருட்டுவான், பல விதமான காரியங்களை செய்வான், பொருளியை கலப்புவான். யோவால் இடத்துல போய் ஆண்டவர் சொன்னாரோ, எல்லா மரத்தும் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படின்னு சொன்னது போல அநேக இடங்களிலே கடந்து வந்து இயேசுவை பின்பற்றினா துன்பம் தான் ஐயா, இயேசுவை பின்பற்றினா கஷ்டம் தான் ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே அநேகர் அடிக்க வராங்கய்யா, அநேக இது பண்ண வராங்க, அதனால இயேசு வேண்டாம், இந்த உலகத்துல இயேசுவை விட்டுட்டு வேற போயிடலாம், எங்கேயாவது போயிடலாம், வேற எதுக்காக வேலைக்கு போயிடலாம், இயேசு வேண்டாம், அவன் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்துடலாம், இயேசுவை பத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிசாசு இப்படி நிறைய பேர் மூலமாக போதிப்பான். அது கேட்கறதுக்கு ஆமா இயேசுன்னு சொன்னாலே எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். அது பிசாசுடைய வேலை. பிசாசு என்ன பண்றான்னா, இயேசுவை விட்டு வழி விலகி, இயேசு என்கிற வழியை விட்டு விலகி நரகத்துக்கு பாதாளத்துக்கு போக முடியாத ஒரு பாதையை அவன் காண்பிக்கிறவனாக இருக்கிறான். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட கிறிஸ்டியானிங்கிற மோட்ச பயணம் புஸ்தகத்துல கிறிஸ்டியான்கிற ஒரு பிரயாணி அவர் பிரயாணப்பட்டு கொண்டு போகும் பொழுது மிகுந்த களைப்போடு போய் கொண்டிருப்பார். அப்படி களைப்போடு போய் கொண்டிருக்கும் பொழுது பாதையானது ஒத்தையடி பாதையா இருக்கும், போக போக மேல ஏறிக்கிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன செய்வாருன்னா, பக்கத்துல ஒரு பாதை போகும், ரொம்ப அழகா இருக்கும், நல்ல பூந்தோட்டங்களும் குளிர்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும். இவர் போற பாதை கல்லும் முரடும் கரடும் முரடுமா இருக்கும். அப்போ நண்பர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போவாங்க, இந்த பாதையோட அந்த பாதை நல்லா இருக்கு, அப்போ அதுதான் ஜீவனுக்கு போற பாதையா இருக்கு, நல்ல குளிர்ச்சியா இருக்கு, பாரு கண்ணு கவர்ச்சியா, பூக்கள்லாம் நல்ல அழகா இருக்குது, கர்த்தர் நமக்காக வழி எப்படி வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த கரடு முரடா இருக்க பாதையை விட்டு விட்டு இந்த நல்ல அழகான பாதையை பார்த்து போயிடுவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச தூரம் போயிடுவாங்க. போய் தூரம் நல்ல அந்த களைப்பெல்லாம் மாறிடும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், நல்ல பாதையும் ரொம்ப அழகா இருக்கும், போக போக நல்லா இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இது முழுவ தூரம் நடந்து வந்து அந்த களைப்புல என்ன செய்வாங்க, அந்த பாதை ரொம்ப அழகா குளிர்ச்சியா நல்ல சுகமா இருக்கிறதுனால மரத்தடி நிழல்லாம் நல்ல தூக்கம் வரும். சரி, நம்ம வந்த களைப்பு அதிகமா இருக்குது, இந்த நல்லா இருக்குது பாதை, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு போகும்னு சொல்லி ஒரு இடத்துல தூங்குவாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு அரக்கர்கள் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா, இந்த 2 மனிதரையும் பிடிச்சு கொண்டு கூண்டுல கொண்டு அடைச்சிடுவாங்க. அதாவது மோட்ச பயணத்துல போய் கொண்டிருக்க அந்த பாதைக்கு நடுவாக, கரடு முரடா போய்கிட்டு இருக்க அந்த பாதைக்கு நடுவாக ஒரு அழகான பாதையை மிகவும் நேர்த்தியாக கண்ணுக்கு கவர்ச்சியாக ஒரு பாதையை உருவாக்கி அவிதமாக பாதையை உருவாக்கி வைத்து இந்த வழிப்பிரயாணத்துல போகிறவர்கள், கரடு முரடாக கஷ்டப்பட்டு போகிறவர்கள், ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த பாதை நல்லா இருக்கேன்னு சொல்லி வழி விலகி அதுல போகிறவர்களை எழுச்சி அந்த அரக்கன் பிடித்து சாப்பிட்டுருவான். இது அவனுடைய வேலையா. இப்பொழுது இவர்களை பிடித்து சிறைச்சாலையில பிடிச்சி அடைச்சி வச்சிருப்பாங்க. மனைவிட்ட போய் சொல்லுவா, 2 வழி பிரயாணிகள் மோட்ச பயணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க, நம்ம பாதையை பார்த்தோன்னு மயங்கி இந்த பாதைக்குள்ள வந்து படுத்து தூங்கிட்டாங்க, அதனால பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு இந்த 2 பேரை உள்ள பிடிச்சி அடைச்சி போட்டிருக்கிறேன், வா
உனக்கு சாப்பாடு ரெடியா இருக்குது சொல்லி இருக்கணும். அப்பதான் அவங்க 2 பேருக்கும் தெரியும், ஐயோ வசமா வந்து மாட்டிக்கிட்டோம், பாதை நல்லா இருந்துச்சு, சுகமா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்தோமே, கரடு மோடா இருக்குன்னு சொல்லி அந்த பாதையை விட்டு விலகினோமே, இப்போ ரொம்ப சாக போறமேன்னு சொல்லி அங்கிருந்து கத்தி கதறி கூப்பாடு போட்டு எப்படியாவது அதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து ஒரு வழியா அதுல இருந்து தப்பிச்சு இந்த பாதைக்கு ஓடி வருவான். ஓடி வரும்பொழுது அவங்க 2 பேரும் விடமாட்டாங்க, அரக்கம் 2 பேரும் விடமாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் கரங்கள்ல இருந்து தப்பிச்சு ஒரு வழியா வெளியே அந்த பாதையிலிருந்து வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்து மறுபடியும் அந்த பாதைக்குள் ஓடுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, வழி நல்லா இருக்குது, சுகமா இருக்குன்னு சொல்லி விலகி போனோம்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது. செத்து போயிருப்போமே, தப்பிச்சோம், ஆண்டவர் எங்களை நம்மளை ரட்சித்தார் என்று சொல்லி விதமாக அவருக்கு துதி செலுத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்படிதான் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய கிறிஸ்துவின் பிரயாணத்தில் வசனத்தின்படி நடந்து கொண்டு போகும் பொழுது துன்பங்களும் பாதகமான பிரச்சனைகளையும் பார்த்து 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 ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கிறதே, இது என்ன என்று சொல்லி கொஞ்சம் வழி விலகுவார்களானால் நன்றாக இருக்கிற சமாதானமா இருக்கிற பாதை போல வாழ்க்கை போல பிசாசு காண்பித்து வழி விலகச்சு அவர்கள் ஒரே இடவா கொண்டு போடுவார். இதுதான் பிசாசுடைய வேலையாக இருக்கிறது. அதனால பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல ஆண்டோடைய வழியை விட்டு விலகாதபடி செம்மையாக வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி ஜீவ வழிகளில நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அவைகளை நடவுங்கள், அப்பொழுது உங்க ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி நல்ல வழி எது? இயேசுதான் அந்த நல்ல வழி. அந்த வழியிலேயே நடக்கிறவர்களும் விதமாக கவனமாக அந்த வழியில நடந்து சத்தியத்தை அறிந்து ஜீவனுக்குள் பிரவேசிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். இந்த வழியில அற்புதம் நடப்பிக்கப்படலாம், அதிசயம் நடப்பிக்கப்படலாம், இல்லாமலும் இருக்கலாம். சில வேளையில அதிசயமே நடக்காம இருக்கலாம், அது அற்புதம் நடக்காம இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம். சில வேளை சில இடங்கள்ல செழுமையை கொடுக்கலாம். ஆனாலும் வழி விலகாதபடி நாம் சரியாக கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுதுதான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வழியில் சத்தியமா ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி இருக்கிறபடி பிதாவினிடத்திற்கு நான் பரலோகத்துக்கு கடந்து போக வேண்டுமானால் இயேசுங்கிற வழியிலே நாம் கடைபிடி நடந்து போக வேண்டும். அப்படி நடக்கும் போதுதான் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதம்.